ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லங்கன் 360. இன்று நாம் பேச போகிறோம். இலங்கையில் மற்றும் உலகம் முழுவதும் பலரும் சைபர் குற்றத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். யாரோ அவர்களின் புகைப்படங்கள், வீடியோக்களை திருடி, மாற்றி பொய்யான தகவல்களுடன் சமூக வலைதளங்களில் பகிர்கிறார்கள். இதனால் சிலர் மன அழுத்தம், துயரம், கூட சிலர் செல்ஃப் ஹார்ம் அல்லது சூசைடுக்கு செல்லும் நிலை ஏற்படுகிறது. நீங்கள் இதை கவனமாக கேளுங்கள். இது உண்மை, நம்புங்கள். இது உங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு. நீங்கள், உங்கள் குடும்பம், நண்பர்கள் அல்லது சமூகத்தில் யாராவது இதுபோல் பாதிக்கப்பட்டால் எப்படி பாதுகாப்பது, சட்டம் என்ன செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் புகைப்படம் அல்லது வீடியோ யாரோ அனுமதி இல்லாமல் எடுத்து அதை மாற்றி பொய்யான செய்தியுடன் ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் பகிர்வர். இது சைபர் ஹராஸ்மெண்ட் மற்றும் சைபர் டிஃபமேஷன் ஆகும். இலங்கையில் இந்த வகை குற்றங்களுக்கு கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் ஆக்ட் நம்பர் 24 of 2011 உள்ளது. Penal Code Sections 345, 346, 372, defamation, threats, fraud ஆகியவை கூட பொருந்தும். Obscene Publications Ordinance அசிங்கமான தகவல்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள் பரப்புவதை தடுக்கும். குற்றவாளிக்கு பண அபராதம் 1 லட்சம் ரூபாய் மற்றும் 2 முதல் 5 வருட சிறை உண்டு. சில சமயம் இரண்டும் சேர்த்து வரும். நீங்கள் யாரோ உங்கள் புகைப்படத்தை தவறாக பயன்படுத்தினால் பயப்பட வேண்டாம். சைபர் கிரைம் யூனிட் உங்கள் ஆன்லைன் ஆக்டிவிட்டி, ஐபி அட்ரஸ், சோஷியல் மீடியா ஐடி மற்றும் தொடர்புடைய தகவல்களை ட்ராக் செய்யும். அதனால் குற்றவாளிகளை பிடித்து சட்டப்படி தண்டிக்க முடியும். குறிப்பாக ஒரே ஐடிக்கு 3 அல்லது 4 பேர் கம்ப்ளைண்ட் அளித்துவிட்டால் அந்த ஐடி உடனே ட்ரேஸ் பண்ணப்படும். குற்றவாளியை சட்டப்படி பிடித்து விடுவார்கள். உண்மை சம்பவங்களை எடுத்துக்காட்டலாம். கொலம்போவில் நிமாலி பெரேராவின் ப்ரொஃபைல் போட்டோ எடுத்து ஃபேக் ஆப்சீன் வீடியோ டிக்டாக்கில் பகிர்ந்தனர். இவர் சிஐடிக்கு புகார் செய்தார். குற்றவாளி 3 வருட சிறை மற்றும் 200,000 ரூபாய் அபராதம் பெற்றார். கண்டிவில் கசுன் பெர்னாண்டோவின் புகைப்படத்தை எடுத்து பேஸ்புக் பேஜில் இந்த ஆள் மோசடி செய்பவன் என்று அவதூறு செய்தனர். பீனல் கோட் செக்ஷன் 345 கீழ் வழக்கு நடந்தது. குற்றவாளி 2 வருட சிறை பெற்றார். கால்வில் சாந்தி சில்வாவின் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் திருடப்பட்டு ஃபேக் அக்கவுண்ட் உருவாக்கி அசிங்கமான போஸ்ட் போட்டனர். அவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புகார் செய்தார். குற்றவாளி சட்டப்படி தண்டிக்கப்பட்டார். உங்களுடைய புகைப்படம் மற்றும் வீடியோவை பாதுகாக்க ஸ்கிரீன்ஷாட் மற்றும் லிங்குகளை காப்பாற்றுங்கள். அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் அல்லது சிஐடி சைபர் கிரைம் யூனிட்டுக்கு புகார் செய்யுங்கள். ஸ்ரீலங்கா CYJPD www.chart.gov.lk மூலம் ஆன்லைனில் புகார் செய்யலாம். மனநலம் முக்கியம். யாரோ உங்களை அவதூறு செய்யும் போது தனியாக அழுக்காறு கொள்ள வேண்டாம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பேசுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. இணையத்தில் யாரும் உங்களை துஷ்பிரயோகம் செய்ய அனுமதிக்காது.